ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு பூஜைக்காக கிளம்பிகிட்டு இருக்கேன். 90 ஃபீட் ரோடுன்னு சொல்லிட்டு மும்பை தாராவியில் ஒரு பெரிய ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து பழைய பழைய ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் வச்சு ஒரு பெரிய விளக்கு பூஜை நடக்குது. நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அதில் உட்காரதுக்கு ரொம்ப லேட்டாகும். ஸோ பைசா கொடுத்து முருகர் சிலை வந்து gift கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கு 300 கொடுத்துட்டோம். இருந்தாலும் அந்த பூஜையை பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசையில் அந்த வழி போயிட்டுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் நிறைய பேர் இருக்கிறோம் இங்கே திருநெல்வேலி சைடில் இருக்கிறவங்க. நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் நாங்கள் டெய்லி ரொட்டேட் பண்ணுற வாக் பண்ணுற அந்த ஸ்ட்ரீட்டு அதை தான் காட்டிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், அதில் ஃப்ரூட்டில் இருந்து எல்லாமே வாங்கலாம். வீட்டு பக்கத்தில் ஐயோ, தாராவியை மிஞ்சி எங்கேயுமே வாழ முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் மார்க்கெட்டு. ரேட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் கூட்டம் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எப்பவும் அந்த நம்ம டி நகர் அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். எப்பவும் எல்லா ஸ்ட்ரீட்டும் அப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எப்பவும் போகிற அந்த பாதை. அதை நான் வந்து சரி ஒரு குட்டி விலாக் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு போட்டிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, முஸ்லீம் வந்து இங்கே ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட இந்த ஜிகு ஜிகுன்னு போடுற அந்த ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அங்கே. அதெல்லாம் நல்ல ரேட் இருக்கும். அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட மாட்டோம். அவங்க ரிசப்ஷன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாதையை அப்படியே போயிட்டுருக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து விலாக் மாதிரி போட்டால் கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கணும். நான் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்கிறேன். லேட் ஆயிரும் அந்த விளக்கு பூஜைக்கு அப்படின்ட்டு. விளக்கு பூஜை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷ காலமாக வருஷம் நடந்துக்கிட்டே இருக்குது. கொரோனாவில் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருந்தது. அப்போது ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் உட்காந்து பூஜை பண்ணுறவங்களுக்கு நம்ம ஏற்கனவே அங்கே தேங்காய் பழம் எல்லாம் கொடுக்கறதுக்கு ரேட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி கொடுத்துட்டு அங்கே எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க. நான் அதை கொஞ்சம் 2 ஸ்ட்ரீட் நடந்து தான் போயிட்டுருக்கிறேன். சின்ன சின்ன குக்கர்லேருந்து என்னென்ன பொருள் நம்மளுக்கு வேணுமோ அதெல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாமே இருக்கும். நம்ம தான் கொஞ்சம் குவாலிட்டி பார்த்து அதை நம்ம வாங்கிக்கணும். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல பெரிய ஒரு இந்த பாவு அதெல்லாம் வாங்கக்கூடிய அந்த கடை. இது பக்கத்தில் நல்ல ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். அங்கே வாங்குவோம். இதில் பானிபூரி பாருங்கள். இப்படி ஒரு 10 கடைக்கு தாண்டி பானிபூரி இருக்கும், ஐஸ்கிரீம் இருக்கும். அப்படியே போகிற வழியிலலாம் அப்படியே இருக்கும். இந்த டெய்லி நாங்கள் வந்து ஒரு நூல் வாங்கணுமா, ஒரு ப்ளவுஸ் வாங்கணுமா, இல்லை இந்த ஹவுஸ் வீட்டில் உள்ள திங்ஸ் வாங்கணுமா அப்படின்னால இந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கி நம்ம பஸ் ஏறி போக வேண்டாம். சும்மா நம்ம வாக்கிங் போகிற மாதிரி போனாலே தாராவியில் கிடச்சிரும். எல்லாமே கிடச்சிரும். அப்படி ஒரு ஏரியா செமையாக இருக்கும். பாருங்கள், இது தாராவியில் டி ஜங்ஷன் சைனுக்கு இடையில 90 ஃபீட் ரோட்டுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி எல்லாம் இந்த வண்டியிலலாம் போட்டிருப்பாங்க. நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸு. இவங்க அதில் இருக்கிற அந்த டாப் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ரேட்டு நம்ம பேசி எடுத்து வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா, அது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இது இடம் பூராமே நகைக்கடை. எல்லாமே தமிழ். நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கம்மல், இந்த 3 குத்து அந்த மாதிரிலாம் நல்லா வச்சுருப்பாங்க. இந்த டாலர் எல்லாமே சவுத் இண்டியன் மாதிரி இருக்கும் அந்த நகைக்கடையிலலாம். அப்புறமா அப்படியே வந்திங்கன்னா, அதில் ஒரு ஸ்ட்ரீட்டில் இது 150 போட்டு 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நல்ல துணி போட்டிருப்பாங்க. இது வந்து எப்பவும் நம்ம வாங்குகிற அந்த பூக்காரங்க ஒரு 4 பேர் இந்த நகைக்கடை முன்ன உட்காந்துருப்பாங்க. அப்புறம் இந்த விளக்கு பூஜை நடக்கிற இடத்துக்கு என்ட்ரு ஆகிட்டேன்னா 2-3 ஸ்ட்ரீட்டு தாண்டி சரி ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறோமே, அந்த ஸ்ட்ரீட்டை எடுத்துகிட்டு வருவோமேன்னு பார்த்தேன். இது வந்து அந்த பட்டமாமான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு தலைவராக இருந்தாங்க. அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க மெயினாக. போனோடனே அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அதில் உட்காந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் வாராகி அம்மன் கோயிலுக்கு போகும்போது என் கூட வந்தவங்க. ஸோ அவங்க எல்லாருமே நான் போன உடனே விஷ் பண்ணாங்க. நானும் விஷ் பண்ணேன். அப்போ விளக்கு பூஜையில் உட்காரலையா அப்படின்லாம் கேட்டாங்க. சரி, நான் அதில் உட்காரல. 11 மணி. இவங்கெல்லாம் என் கூட வாராகி கோயிலுக்கு வந்தவங்க தான். நிறைய பேர் இருந்தாங்க 90 ஃபீட் ரோட்டில் இருக்கவங்க. நம்ம ஜனங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. இங்கே இருக்கிறவங்களும் எல்லா ஏரியாவும் இவங்கெல்லாம் ரிலேஷன் தான். அவங்களாம் இருந்தாங்க.
பாருங்க எவ்வளோ பேர் இருக்கிறோன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தங்க வந்து உகாண்டால ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ஆப்பிரிக்காவ வந்து அங்கே எப்படிலாம் இருக்காங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட வீடியோ இன்ஸ்பயர் ஆகி, சரி நம்ம போடுற விளாக்லையும் நம்ம தாராவில என்னெல்லாம் நடக்கு, மும்பையில் எங்கெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் எப்படிலாம் பண்ணுறாங்க, அதை கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. ஒரே பெரிய கிரவுண்ட் ஃபுல்லாக அப்படியே நம்ம தமிழ் மக்கள் தான் இதில் எல்லாருமே. இவங்களாம் என் கூட வாராகி அம்மன் கோயிலுக்கெல்லாம் வந்தவங்க தான். எல்லாருமே விஷ் பண்ணாங்க. வாங்க இருங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் இந்த பிஜேபி கட்சி உள்ளவங்கெல்லாம் இப்போ வந்திருந்தாங்க. கிஃப்ட் அப்புறமா இவங்கெல்லாம் எங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நல்ல கோயிலில் விளக்கு பூஜைக்கெலாம் நல்லா போவாங்க. அவங்கள பார்த்தேன்னா என்ன சொல்ல வரேன்னா, இதில் வந்து நம்ம விளக்கு பூஜையில் ஒரு கிரவுண்டில் வச்சு தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு மனசுலையும் இருந்து தான் நம்ம கடவுளை கொண்டு வரணும். மற்றபடி இது நம்ம கோயிலில் இருந்து தான் நம்ம கோயில் கும்பிட்டு நம்ம வரணும்னு இல்லை. நான் அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்கிறது தான் தெய்வம். அவங்க நல்ல நிறைய முருகர் பாட்டெல்லாம் பாடினாங்க எல்லா பெண்கள். அப்புறம் விநாயகர் பாட்டு பாடினாங்க, அம்மன் பாட்டெலாம் பாடினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எல்லாருமே நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருந்தது அந்த லேடிஸில். அப்புறம் டாக்டர் விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க ஸ்டேஜில் இருந்தாங்க. யூடியூப்லேயும் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு பன்வேல்லேருந்து ஒரு பெரிய பாலாஜி மந்திர்லேருந்து ஒரு ஐயர் வந்திருந்தாங்க. அவங்க நல்ல ஸ்பீக் கொடுத்தாங்க எல்லாருக்கும், விளக்கு பூஜைக்கு இருக்கிறவங்களுக்கு. அவங்க சொன்னது என்னென்னா, காலையில் சீக்கிரம் எந்திரிங்க, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிங்க. நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க முடியாதவங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஸ்கூல் போகும்போது பிள்ளைகளுக்கு எந்திரிச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நல்லா கரெக்டாக பண்ணுங்க. பெண்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறதுனால தான் அந்த வீடு நல்லாயிருக்கும், அப்புறம் ஊர் நல்லாயிருக்கும், ஊர் நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நல்லா பேசினாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவர் அந்த தெய்வத்தை பற்றி பேசுகிறது. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பேசுனாங்கன்னா, முருகரை எப்படி கும்பிடணும் அப்படிலாம் விதிவிலக்கெல்லாம் நீங்கள் வச்சு கும்பிடாதீங்க. உங்கள் மனசில் எல்லாத்தையும் ஒருமையாக நினச்சிக்கோங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதை கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. எல்லா மக்களும் உட்காந்து விளக்கெல்லாம் கொண்டுட்டு வந்து நல்ல தமிழ் பண்பாட்டோட நல்லா பட்டு கட்டி பூவெல்லாம் வச்சு செம்மையாக இருந்தது. அதை க்ளோஸ்அப்பாக எடுக்கலை. ரொம்ப அதில் கொஞ்சம் லைட் வெளிச்சம் கிளாராக இருந்தது. நான் ஒவ்வொருத்தரையாக எடுக்க முடியலன்னு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் விளக்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் சென்டருக்கு போய் எடுக்க முடியல கூட்டத்தில். ஏன்னா விளக்கு பூஜை 2 பக்கமும் விளக்கு வச்சுருப்பாங்க. அதனால் அப்படியே கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டேன். கேப்பு பார்க்குறதுக்கு இவ்வளோ ஒரு ஆள் இப்போ நடக்கிற மாதிரி இருந்தது. எல்லா லேடிஸும் கொஞ்சம் பேர் அதுக்கு என்னென்ன வேணும் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பழம், தேங்காய், விளக்கு திரி, எண்ணெய் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு நல்லா இருந்தது. சாட்டர்டே நடந்தது. அதில் வந்துட்டு அவங்க என்ன தர போகிறாங்கன்னா, முருகர் சிலை தர போகிறாங்க. அந்த முருகர் சிலையை நான் காட்டுறேன் இன்னொரு பூஜையில், வீட்டில் எப்படி பூஜை பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இல்லை யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் எனக்கு அடையாளம் தெரியல. ஒருத்தர் பார்த்தவங்கள மட்டும் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் சும்மா கூட்டத்தை மட்டும் அப்படியே ஒரு ரன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவங்க என்னோட தோஸ்து ஃப்ரெண்டு. அவங்க 90 ஃபீட்டில் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு நிறைய ஃப்ரெண்டு அப்போ நல்லா பேசிகிட்டு இருந்துட்டோம். அதுக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இவங்க நம்ம பக்கத்தில் சாலில் தான் இருக்காங்க. இப்படி ஒருங்கிணைந்து ஒரே இடத்துல நம்ம இப்படி கூட்டாக உட்காந்து இந்த விளக்கு பூஜை பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் அப்படின்னு நல்லா இருக்கும். எல்லோரும் ஒரு மனசை அப்படியே நினச்சி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினச்சி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் அந்த ஐயர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த ஸ்பீச் கூட கேட்க நல்லா இருக்குமா அப்படின்ட்டு நான் அன்றைக்கி தான் கேட்டேன். இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து அவங்க பேசுகிறது எல்லாமே நல்ல மராட்டியில் பேசுனாங்க. அது எடுக்கலாமா அந்த ஸ்பீச் வந்து இதில்
போடலாமா என்னன்னு தெரியல. இனிமேல் யாராவது மராட்டி ஹிந்தியில் நல்ல ஸ்பீச் கொடுத்தாங்கன்னா அதை கேட்டுட்டு நான் போடலான்ட்டு இருக்கேன். இல்லைன்னா அவுட்லைன் வந்து சவுண்டு வரலாமா என்னன்னு சொல்லி அது எனக்கு விளக்கமாக தெரியல. இது கொஞ்சம் லெங்க்த்தாக தான் போகும், ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்கேன். எடுத்ததெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சரி, விளக்கு பூஜைக்கு போகாதவங்க அந்த விளக்கு பூஜைக்கு அடுத்த வருஷம் போகலாம் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கோங்க. இதில் வாங்கின அந்த முருகர் சிலையை அந்த ஷார்ட்ஸில் காட்டுறேன். நல்லா இருந்துச்சு. முருகர் மாதிரி ஒரு பையனை வச்சுருந்தாங்க. அப்புறம் அம்மன் வச்சுருந்தாங்க. அம்மன் பக்கத்தில் ஒரு குத்து விளக்கு வச்சுருந்தாங்க. இந்த பெண்கள் இவங்க எல்லாருமே அந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு படித்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ அழகாக இருந்தது பாட்டு. அவங்க பின்னாடி இருக்கிறவங்களும் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க விசிட்டர்ஸாக வந்திருக்காங்க. அவங்க தான் நினைக்கிறேன் விஜயலட்சுமின்னு. அவங்க மேடையிலேருந்தே ஹாய் சொன்னாங்க. எனக்கு என்ன யாருன்னு விசாரிக்கலை, ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. இந்த மாதிரி நம்ம பாம்பேல தானே இருக்காங்க, அப்போ அவங்க இதெல்லாம் மறந்துடுவாங்கலாம் கிடையாது. நம்ம ஊரை விட நம்ம அவ்வளோ அழகாக கலாச்சாரமான இருந்து அவ்வளோ அழகான ஒரு பூஜைலாம் நடத்துகிறாங்க. நம்ம ஊரில் கூட இப்படி பொறுமையாக இருப்பாங்களான்னு தெரியலை. ஆனால் இவ்வளோ மக்கள் இங்கே ஒன்று திரண்டு வந்து நம்ம தமிழ் மக்கள் எல்லோரும் உட்காந்து அவ்வளோ அழகாக பூஜை நடந்தது. ஒரு 11 மணி 10:45 வரைக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 9:30 9 o'clock அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன் பூஜை ஸ்டார்ட் பண்ணவும். எல்லாருக்கும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த ஐயர் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. பன்வேல் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ சாட்டர்டே நல்லா வர்ற வழியில் 90 ஃபீட்டில் இருக்கிற ஹனுமான் மந்திருக்கு போயிட்டு நான் அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே அவங்களுக்கு இந்த எருக்களம்பூ மாலெல்லாம் வாங்கி போட்டுட்டு அதில் அப்படியே வீட்டு ஸ்ட்ரீட்டுக்கு ஒன்றைக்கி வந்துட்டேன். லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் பழம் தேங்காயெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் விளக்கு பூஜையில் உள்ள முருகர் வந்து மறுநாள் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் விலாக் எடுக்கும்போது நம்ம போகிற இடத்த சேர்த்து எடுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. நான் ஷார்ட்டாக போட பார்க்குறேன், இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. சாரி. இது வந்து 90 ஃபீட்டில் இருக்கிற ஒரு ஹனுமான் கோயில். சாட்டர்டே ஆனால் அங்கே எல்லாருமே நாங்கள் ஹனுமான் மந்திர் போவோம். அப்புறம் சம்டைம் அவங்க பாலாஜி மந்திர் புரட்டாசி சனி அந்த விசேஷ சனிக்கெலாம் வெங்கடேஸ்வரர் கோயிலுக்கு போவாங்க. நல்ல சில பேர் 5 மணிக்கு கூட கிளம்பி காலையில் திருப்பதி கோயில் மாதிரி இருக்குல்ல, அங்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அப்புறம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.